வணக்கம் அனைவருக்கும். இலங்கை பார்வையற்றோருக்கான அறக்கட்டளையத்தினுடைய இன்றைய ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். நாங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் BMICH, அதாவது பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மன்றத்திலே இருக்கின்றோம். இலங்கை பார்வையற்ற அறக்கட்டளையத்துடைய நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய நால்வருக்கான தேசபந்து என்று சொல்லக்கூடிய, அதாவது ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமை ஆணையத்தினால் கிடைக்கப்பட்டு வரக்கூடிய என்ற அபிமானமானது இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய நிலையத்தினுடைய செயலாளர் மற்றும் கௌரவ பொருளாளர், கௌரவ உபசெயலாளர் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் இவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் கேட்போம். இன்றைக்கு உங்களோட மேலே எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு இந்த பண்டாரநாயக ஜாமவத்த மண்டபத்தில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட இலங்கை புத்திர தேச பந்து என்ற ஒரு பருமதியான ஒரு உங்களுடைய சேவையை பாராட்டி தொடர்ந்தும் மனித உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் நமக்கு இன்று கிடைத்திருக்கின்றது. இந்த நாடளாவிய ரீதியில் மனிதர்களுடைய உரிமைகளை பேணக்கூடிய வகையில் நம்முடைய செயற்பாடுகள் செய்வதற்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றிருக்க ஒரு அரசு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றமை ஒரு எங்களுடைய மனதுக்கு ஒரு சந்தோஷத்தையும் நமது சேவைக்கு ஒரு உத்வேகத்தையும் அளிக்கின்றது. அந்த வகையிலே கௌரவ உபசெயலாளர் அவர்கள் இருக்கிற அவருடைய முனைப்பிலும் அவருடைய கடுமையான முயற்சியிலே தான் இந்த விருதானது இந்த இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையத்தினுடைய நால்வருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது தொடர்பாக செயலாளர் அவர்கள் என்ன சொல்றீங்க? உபசெயலாளர் வணக்கம். என்னென்னு சொன்னால் இந்த விருந்தானது இந்த விருந்தானது எங்களுக்கு கிடைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், இலங்கையிலே இந்த கண்ணகி கலாலயம் என்ற ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அது கலைத்துறையிலேயும் சமூக சேவை அதாவது சமூக சேவைகளிலும் ஈடுபடுகிற ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் தலைவரோடு கதைத்த பொழுது அவர் நிர்வாக சபையோடு கதைத்து எங்களுக்கு இந்த அதாவது மனித உரிமை ஆணைக்குழு, அதாவது சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுக்கு எங்களை அங்கம் வகிக்க செய்து இந்த இதை பெற்றுத் தருவதற்கு உறுதுணையாக இருந்தார். அவருக்கும் முதல் நன்றி. எங்களுக்கு இது கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். நாங்கள் மேற்கொண்டும் இதோடு பயணிப்போம். நன்றி. நிச்சயமாக நான் நினைக்கின்றேன், கண் பார்வையற்றவர்கள் மத்தியிலே கிடைக்கப்பட்ட முதலாவது விருது நினைக்கின்றேன். அது இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையத்திற்கும், அதே போன்று இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்ற இந்த சேரமாக இருக்கின்றார்கள் ஒரு நபீல் பாடியுடைய ஆசிரியர். அம்மா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது சம்பந்தமா? உண்மையாகவே எங்களுக்கு ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லலாம். அது முதல் இந்த ஏற்பாடு செய்த உபசெயலாளர் பகிரதன் அவருக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். இந்த இடத்துல இப்படி ஒரு கௌரவிப்பை நாங்கள் வாங்கினதுக்கு அவருக்குத்தான் முதல்ல நன்றி சொல்லணும். அதே போல் நந்தகுமார் சாரும் எங்களுடைய இருந்து எங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி. அந்த வகையிலே நாங்கள் இன்றைய தினம் கொழும்பு நகரில் இருக்கின்றோம். சர்வதேச மாநாட்டு மண்டபம் BMICH உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே இந்த இடத்திலே வந்து இந்த விருதினை பெற்று நாங்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்ப போகின்றோம். மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவதுடன் ஃபவுண்டேஷன் ஃபார் த பிளைண்ட் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்வையிடுவர்கள் லைக் செய்து எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவை தாருங்கள். என்று சொன்னால் பார்வையற்றவர்கள் மத்தியிலே முதலான ஒரு யூடியூப் சேனலாகவும், இன்றைய தினம் பார்வையற்றவர்கள் மத்தியிலே முதலாக விருதை பெற்ற எங்களுடைய இலங்கை பார்வையற்றோர் அறக்கட்டளையத்துக்கும் எல்லாத்துக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு உங்களுடைய கருணையும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.